अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்தாச்சாரியர் என்று போற்றப்பெறுகின்ற வேதாந்த தேசிகன் பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதிலே திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமான் தேவநாயகன் அவனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே ஒன்று தேவநாயக பஞ்சாசத் என்பது 50 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே முதலிலே சில ஸ்லோகங்களாலே அவனுடைய பெருமைகளை அனுபவித்தவர். அதற்கு பிறகு 16வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் வரை அவர் அவனுடைய திருமேனி அழகை வர்ணித்தார். அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் எம்பெருமானுடைய ஒரு அவயவம் என்கிற கணக்கிலே அப்படி அவனுடைய அந்த திருமேனி அழகு, அந்த அங்கங்களுடைய அழகு 30 ஸ்லோகங்களாலே அனுபவித்தார். அதற்கு பிறகு இப்பொழுது 46வது ஸ்லோகம் அதை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். எம்பெருமானை அனுபவிப்பவர்கள், எம்பெருமானை பற்றுபவர்கள் என்றால் அதை இருவிதமாக சொல்லலாம். பக்தர் பிரபன்னர் என்று சொல்லுவார்கள். பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவர்கள் சிலர். பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவர்கள் என்னால் யார் என்றால் இடைவிடாது எப்பொழுதும் பகவானையே பிரீத்தியோடு சிந்தித்து கொண்டிருக்கிறது பக்தி யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இமைப்பொழுதும் கூட நொடிப்பொழுதும் கூட விடாமல் அந்த எம்பெருமானை அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். தைல தாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா தியானம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெயை மாற்றுகின்ற பொழுது அந்த எண்ணெயினுடைய தாரையானது எப்படி இடைவிடாமல் செல்கிறதோ அதுபோல பகவானை பற்றின நினைவு இடைவிடாமல் இருக்கணும். அது பிரீத்தியோடு கூடினதாயும் இருக்கணும். அப்படிப்பட்ட நினைவுக்குத்தான் பக்தி என்று பெயர் என்று சொன்னார்கள். இப்படி செய்பவர்கள் சிலர், யாரோ சில பேர் சக்தி படைத்தவர்கள் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். ஏதோ மகரிஷிகள் அப்படி செய்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் பக்தியோக நிஷ்டர்கள் என்று பெயர். அடுத்தபடியாக எம்பெருமானையே உபாயமாக கொண்டு பக்தியோகத்தை அனுஷ்டிப்பதற்கு எனக்கு சக்தியும் கிடையாது, அது என்னுடைய சொரூபத்திற்கும் தகாது என்று சொல்லி எம்பெருமானையே உபாயமாக கொண்டு நீயே எனக்கு உபாயமாவாய் என்று அவனிடத்திலேயே தன்னை ஒப்படைக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு பிரபன்னர்கள் என்று பெயர். இந்த பக்தியோக நிஷ்டர் பிரபன்னர் என்கிற இருவரையும் பற்றி இந்த 46, 47 ஆகிய ஸ்லோகங்களிலே விவரிக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே முதலிலே 46வது ஸ்லோகத்திலே அந்த பக்தியோக நிஷ்டர்கள் அவர்களும் பெருமை பெற்றவர்கள்தான். எப்படிப்பட்ட பெருமை என்று சொல்லுகிறார். ये जन्मकोटिभिरुपार्जित शुद्ध धर्माः तेषां भवच्चरण भक्तिरतीव भोग्या त्वज्जीवितैस्त्रिदशनायक दुर्लभैस्तैः आत्मानमप्यकतयः स्वयमात्मवन्तम्. பக்தியோகத்திலே ஒருத்தன் இறங்க வேண்டுமென்றால், அதாவது இடைவிடாமல் பகவானை தியானிப்பது என்றால் அது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல.
அது எப்படி நடக்கும் என்று கேட்டால், கோடிக்கணக்கான பிறவிகளிலே நாம் செய்த நன்மைகள், அந்த புண்ணியங்கள் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு தர்மம் அந்த வாய்க்கும், நமக்கு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிற ஒரு சக்தி நமக்கு வாய்க்கும். அதைத்தான் முதல்ல சொல்லுகிறார். ஏ ஜன்மகோட்டிபிகி உபார்ஜித சுத்த தர்மாக, எப்படிப்பட்டவர்கள்? ஜன்மகோட்டிபிகி, பல கோடி ஜன்மங்களிலே, உபார்ஜித அடையப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட, சுத்த தர்மாக சுத்த தர்மங்களை உடையவர்கள், அவர்களால் தான் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியும் என்று சொல்கிறார். அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்னால், தேஷாம் பவச்சரண பக்திஹி அதீவ போக்யா, அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னுடைய திருவடிகளிலே செய்யக்கூடிய அந்த பக்தி யோகம் இருக்கிறது, அதாவது உன்னையே தியானித்து கொண்டிருப்பது, அது மிக இனிமையாக இருக்கும். அதீவ போக்யா, ஒரே விஷயத்தை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தால் அது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? சாமானிய உலக விஷயங்கள் அப்படி இருக்காது. உலக விஷயங்கள் என்னதான் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்திலேயே ஈடுபட்டவனாக இருந்தாலும், அவன் தொலைக்காட்சி பட்டியை பார்க்கிறவன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தொலைக்காட்சி பட்டியை எத்தனை நாள் பார்த்து கொண்டிருக்க முடியும்? கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னா என்ன தோணும்? ஐயோ அலுப்பாக இருக்கிறது, வேறு ஏதாவது செய்வோம் என்று தோணுமா? இந்த மாதிரி உலகியல் விஷயங்களில் எதையுமே அவன் நிரந்தரமாக செய்ய முடியாது. தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதுவே அவனுக்கு அலுப்பை உண்டாக்கும். ஆனால் எம்பெருமானை அனுபவித்தல் மட்டும் அப்படி அல்ல. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதொரும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதம் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே, தேஷாம் அப்படிப்பட்ட அந்த பல கோடி ஜென்மங்களிலே புண்ணியம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, சுத்த தர்மாக, அவர்களுக்கு பவச்சரண பக்திஹி அதீவ போக்யா, உன்னுடைய திருவடிகளிலே பண்ணக்கூடிய பக்தி யோகம், உன்னை இடைவிடாமல் சிந்திப்பது என்பது அது எப்படிப்பட்டது? அதீவ போக்யா, மிக மிக இனிமையானதாக இருக்கிறது. கீதையிலே பகவானே தெரிவித்திருக்கிறான். பக்தி யோகம் என்கிறது எப்படிப்பட்டது? சுசுகம் கர்த்தும் அவ்யயம் என்று, சுசுகம் கர்த்தும்னு சொன்னான். அதை செய்யறதே ரொம்ப ஆனந்தத்தை விளைக்கும் என்று அப்படி சொன்னான். அப்புறம் ஜீவிதைஹி திரிதசநாயக துர்லபைஸ்தைஹி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உன்னையே உயிராக கொண்டவர்கள், அதாவது தங்களுடைய, அதாவது உன்னை ஜீவிதைஹி, உன்னை உயிராக கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பது துர்லபைஹி, மிகவும் கிடைப்பதற்கு அரிது. பகவான் கீதையிலேயே சொன்னான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, அப்படிப்பட்ட ஞானிகள் கிடைப்பது மிக மிக அரிது என்று அவனே சொன்னான். திரிதசநாயக, என்னால் தேவநாயகனே, உன்னையே எல்லாமாக கொண்டு உன்னை எப்பொழுதும் தியானிக்கிறார்கள் என்று சொன்னால், அதெல்லாம் அப்படிப்பட்ட ஞானிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீயும் கூட என்ன சொன்ன, ஆத்மானமபி அகதயா ஸ்வயமா ஆத்மவந்தம், நீயும் கூட எம்பெருமானே அப்படிப்பட்ட அந்த ஞானிகளை உனக்கு உயிரானவர்கள் என்று நீயே உன்னுடைய திருவாக்காலே சொன்னாய். பகவான் சொல்லியிருக்கிறான் பகவத்கீதையிலே, வாசுதேவ சமஹாத்மா இது சுதுர்லபா. அப்படி சொன்னவன் என்ன சொன்னான்? அவர்கள் யார் என்று கேட்டால், ஞானி தூ ஆத்மைவ மே மதம், அந்த ஞானிகள் எனக்கு உயிரானவர்கள், எனக்கு ஆத்மாக்கள் என்று பகவான் கீதையில் சொல்லி இருக்கிறான். அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஆத்மானமபி அகதையா ஸ்வயம் ஆத்மவந்தம், தேவரீராலேயும் கூட, தேவநாயகனே தேவரீராலேயும் கூட அவர்கள் உனக்கு உயிரானவர்கள் என்று உம்முடைய திருவாக்காலேயே சொல்லப்பட்டது என்று சொன்னார். ஆஹா, தொஜ்ஜீவிதைஹி என்று சொன்னபடியினாலே உன்னை அவர்கள் உயிராக கொண்டிருக்கிறார்கள். நீ சொன்னாய் என்பதனாலே நீ அவர்களை உயிராக கொண்டிருக்கிறாய் என்று இது இரண்டு பேருக்கும் அது ஞானியத்து ஆத்மைவா. அதைத்தான் நம்மாழ்வார் ஒரே சப்தத்தாலே காட்டினார். என்ன காட்டினார்? அறிவார் உயிரானாய் என்று சொன்னார் எம்பெருமானை பார்த்து. அறிவிலேனுக்கு அருளாய், அறிவார் உயிரானாய். அறிவார் உயிரானாய் என்னால் என்ன பொருள் என்றால் இரண்டு பொருளும் சொல்லலாம். அறிவார்களை உயிராக உடையவனே, அறிவார் உயிரானாய், அறிவார்களுக்குத்தான் உயிராய் இருப்பவனே என்று இரண்டும் சொல்லலாம். அப்படி அந்த இரண்டு அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். ஜீவிதைஹி துர்லபைஹி தைஹி ஆத்மானமபி அகதயா ஸ்வயம் ஆத்மவந்தம். அவர்கள் உனக்கு உயிரானவர்கள் என்று நீயே சொன்னாயல்லவா என்று இப்படியாக அந்த பக்தியோக நிஷ்டர்களுடைய பெருமை அதை சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். ஆனால்
இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? 47வது ஸ்லோகத்தில் இந்த பக்தியோக நிஷ்டர்கள் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் பிரபத்தி யோக நிஷ்டர்கள். யார் அவர்கள்? பிரபன்னர்கள். உன்னையே சரணம் பற்றி இருக்கிறார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் இந்த பக்தியோக நிஷ்டர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று அதை அடுத்த ஸ்லோகத்திலே 47வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். நிஷ்கிஞ்சனத்வதனிகா விபுதேசயேன ன்யஸ்தः ஸ்வரக்ஷணபரஸ்தவ பாதபத்மே நானாவித பிரதிதயோக விசேஷதன்யாः நார்ஹந்தி தஸ்ய சதகோடிதமாம்சகக்ஷ்யாம். பிரபத்தியோக நிஷ்டர்கள், அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுபவர்கள், அவர்களுக்கு என்ன பெருமை என்று கேட்டால் நிஷ்கிஞ்சனத்வ தனினா, நிஷ்கிஞ்சனம் அதாவது என்ன, என்னிடத்திலே எதுவும் இல்லை எது என்பதையே செல்வமாக கொண்டவர்கள். ரொம்ப ஆச்சரியமான பிரயோகம் இது. நிஷ்கிஞ்சனத்வ தனினா நகிஞ்ச அகிஞ்சனத்துவம். அகிஞ்சனத்துவம் என்னால் என்ன? ஆகிஞ்சன்யம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் எந்த உபாயமும் இல்லாதவன். ஆனால் எதுவும் இல்லாதவன் என்பதை போய் அதை பெரிய தனம் என்று சொல்லுகிறார். அதுதான் பெரிய தனம். விபுதேஷா, தேவநாயகனே, நிஷ்கிஞ்சனத்வதனினா, அப்படிப்பட்டவர்களாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ன்யஸ்தா ஸ்வரக்ஷணபரஹா தவபாத பத்மே, தங்களை காக்கும் பொறுப்பையும் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? உன்னுடைய திருவடிகளிலே ஒப்படைத்து விட்டார்கள். ஸ்வரக்ஷணபரஹா தவ பாத பத்மே ன்யஸ்தா, தங்களை காத்துக்கொள்ளுகிற பொறுப்பு, என்னை காத்துக்கொள்ளுகிற பொறுப்பு என்னுடையதல்ல, அதுவும் உன்னுடைய நமஹா என்று நாம் துவயத்தை உச்சரிக்கிறோமே, அதுதான் வேற ஒன்றும். துவயத்தில் என்ன சொல்லுகிறோம்? ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, எல்லாம் உன்னுடைய பொறுப்பு என்று அவனிடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம். ன்யஸ்த ஸ்வரக்ஷணபரஸ்தவ பாத பத்மே, அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய திருவடிகளிலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்னால் அந்த பக்தியோக நிஷ்டர்கள் கீழ் ஸ்லோகத்தில் சொன்னோமே, நானாவித பிரதிதயோக விசேஷதன்யாக, நானாவிதமான, அதாவது பலவிதமாக அவர்கள் பல்வகைப்பட்டதாய் மிகவும் புகழ்பெற்றதான பக்தி யோகம். நான் கோட்டிக்கணக்கான ஜென்மங்களிலே செய்த புண்ணியங்களின் பலனாகத்தான் பக்தி யோகம் வாய்க்கும் என்றெல்லாம் கீழே சொன்னோம் அல்லவா அந்த ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட பக்தி யோகத்தினால பக்தி யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் விசேஷ தன்யாக, அந்த மிகவும் தன்யர்களான பக்தியோக நிஷ்டர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பக்கத்திலேயே வர முடியாது. யாரு? பிரபன்னர்களுடைய பக்கத்திலேயே வர முடியாது. நார்ஹந்தி தஸ்ய சதகோடி தமாம்ச கக்ஷ்யாம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னால், அப்படி இருக்கிறவர்களுக்கு என்னன்னாக்கா, இந்த அதாவது பிரபத்தி யோகம் செய்தவர்கள், எம்பெருமானிடத்திலேயே தங்களை ஒப்படைத்து கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பெருமையிலே 100 கோட்டிகளில் ஒரு பங்கை கூட அவர்களால் அடைய முடியாது. இந்த பெருமையிலே, இந்த பிரபன்னர்களுடைய பெருமையிலே அவர்கள் 100 கோட்டியிலே சதகோட்டி தமாம்ச கக்ஷ்யாம், சதகோட்டி என்னாலன்னா 100 கோட்டி, அதில் ஒரு சிறு பங்கு கூட, அதில் அவ்வளவு கூட இவர்களுக்கு அந்த பெருமை கிடையாது. நார்ஹந்தி, அந்த தன்யர்கள் பக்தியோக நிஷ்டர்கள் அவ்வளவு பெருமை, அதாவது பிரபன்னர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். பிரபன்னர்களை காட்டில் 100 கோட்டி 1000 கோட்டி பங்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் தவிர பக்தியோக நிஷ்டர்களை காட்டிலும் இவர்கள் 1000 பங்கு 100 கோட்டி பங்கு பிரபன்னர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற கருத்திலே இப்படி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதாவது எல்லாம் எம்பெருமானே என்று கொண்டு அவனுடைய திருவடிகளிலேயே தங்களை ஒப்படைப்பது என்கிறது இருக்கிறது, அது மிக உயர்ந்தது. தங்களுடைய முயற்சியாலே நான் உன்னை அடைய பார்க்கிறேன் என்று செய்கின்ற பக்தியோகத்தை காட்டிலும் என்னிடத்தில் எதுவும் இல்லை, நீயே எனக்கு உபாயமாவாய் என்று அவனையே பற்றுதல் இருக்கிறதே, அதுதான் சாலச் சிறந்தது என்கிறதை இந்த 46, 47 ஆகிய 2 ஸ்லோகங்களிலே தெரிவித்தார். இன்னும் சில ஸ்லோகங்கள் இந்த ஸ்தோத்திரத்திலே அமைந்திருக்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।